இதுவரைக்கும் எந்த பிரதமரும் செய்யாத பிரதமர் மோடி ஆமா, செஞ்சிருக்காரு. ஏகப்பட்ட எல்லா நாடுகளும் குஜராத்ல நிறைய பயப்படுறாங்க. நிறைய பேர் இப்ப பிரச்சனை பண்ணாரு. இன்னைக்கும் இவ்வளவு பண்ணியிருக்கிறாரு. எல்லாம் நானும் ஒத்துக்கிறேன். இதுவரைக்கும் எந்த பிரதமரும் செய்யாத அக்கப்போர் வேலையெல்லாம் நிறைய நம்ம பிரதமர் தான் செஞ்சிருக்கிறாரு. எந்த பிரதமரும் செய்யாத நிறைய வேலைகள் நம்ம பிரதமர் செஞ்சிருக்கிறாருன்னு தான் ஒத்துக்கிறேன். அது எல்லாமே மக்கள் விரோதமா இருக்குது. இப்ப சமீபமா அவர் மட்டும் இல்ல, ஆதீன பதவி இல்லாத இளையராஜா கூட சொல்லியிருக்காரு. காசியில வந்து இதுவரைக்கும் அவர் நேரு வரைக்கும் போயிட்டாரு. சுதந்திர இந்தியாவில நேருல இருந்து இன்னைக்கு வரைக்கும் யார் இருக்கா மோடிகின்னு சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? இதுதான் நம்ம சொல்றோம். இவங்களோட அந்த கண்ணோட்டம் தங்களோட பிழைப்புவாதம் சார்ந்தும், தங்களோட இந்த கண்ணோட்டம் சார்ந்துமே அது வினையாற்றுதுங்கிறது ஆதீன ஒரு உதாரணம் இல்லை. நேருல மவுண்ட் பேட்டன்ல இருந்து சொன்னாரு மவுண்ட் இளையராஜா. பேட்டன் இந்திய பிரதமர்கள் மவுண்ட் பேட்டனுக்கு பிறகு அப்படின்ட்டாரு. அப்ப சங்கராச்சாரிய ஆகுவது வந்து எப்படி வந்து பார்ப்பனரை தவிர வேறு ஐயர் தவிர வேற ஆக முடியாதோ, அதுபோல ஆதீனமா இருக்கிறவங்கள ஒரு முதலியார் பிள்ளைமாரை தவிர வேற ஆக முடியாதுங்கிற அந்த பின்புலம் இருக்கு பாத்தீங்களா? அதனால் தங்களோட அதிகாரத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக இவர்கள் விஸ்வத பரிஷத் ஆர்கனைஸ் பண்ண அந்த மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டாங்கிற இந்த புள்ளி இந்த மாதிரி இந்துத்துவ சக்திகளோடு இணைக்கிற புள்ளியா அது இருக்குது. நீங்க பொது வழியில் இஸ்லாமிய எதிர்ப்பு பேசுவதும், இந்து தான் நம்மெல்லாம் இந்துன்னு ஒரு இடத்துல பேசுற இடத்துல பாத்தீங்கன்னா எல்லா இந்துக்களும் தன் அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுல அதை விட வேகம் இருக்கும். முஸ்லீம் வந்து ஒருபோதும் சங்கரா படத்துக்குள்ளாரு கோயில் அதிகாரத்துக்குள்ள வரப்போறது இல்லை. அது வெளியில பேசும்போது இந்துக்களை ஆர்கனைஸ் பண்ற வெறுப்புணர்வு அரசியல்ல இஸ்லாமியரை பயன்படுத்தி இங்க இருக்கிற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட இந்துக்களை தனக்கு அடியாளா மாத்திர துணியில பேசுற துணி. நீங்க உள்ளுக்குள்ள வந்துட்டு இந்து மதத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா, இந்து மதத்துக்குள்ள அனைத்து ஜாதி அர்ச்சகர் ஆகலான்னு சொல்றதோ, எல்லாரும் சங்கராச்சாரிய ஆகலான்னு சொல்றதோ, அல்லது எல்லாரும் ஆதீனம் ஆகலான்னு சொல்றதுங்கிறது முஸ்லீமோ கிறிஸ்துவரையோ சொல்றது இல்ல, உள்ள இருக்கிற இந்துக்களை தான் சொல்றது. அப்ப அது ஆகணும் போது அந்த இடத்தில் மூர்க்கமாக இவர்கள் எதிர்ப்பார்கள். இவரோட இஸ்லாமிய எதிர்ப்பு என்பது ஒரு பிழைப்புவாதம். அதை வச்சு செல்வாக்கு தேடுவது, அதை வைத்து இங்க வந்து இந்துக்களை மத்தியில் செல்வாக்கு பெறுவதற்கு பயன்படுத்துவாங்க. ஆனா ஆக்சுவலா இவங்களோட நடைமுறை எதுவா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பெரும்பான்மை இந்துக்களுக்கு எதிரான ஒரு நடைமுறையில தான் இவங்களோட கட்டமைப்பு இல்ல இருக்கு. பிழைப்புவாதம்னா எதுக்காக? இப்ப மடங்கள் ரொம்ப இல்ல, இந்துங்கிற கான்செப்டை இஸ்லாமிய எதிர்ப்பு மூலம் மட்டும் தான் நிறுவ முடியும். நீங்க உள்ள வந்தாச்சுன்னா, ஒரு சங்கரா மடம் ஆகட்டும், ஆதீனம் ஆகச்சுன்னு சொன்னா இந்து மதத்துக்குள்ளான ரைட்ஸை நீங்க பேச முடியாது. அதை பேசிடுவாங்களோங்கிற பயம் வந்துடும். நீங்க ஒரு ஏன்னா அதுக்குள்ள முஸ்லீம் உங்களுக்கு எதிரி கிடையாது. ஒரு முஸ்லீம் ஆதீனமாக போறது இல்ல, ஒரு முஸ்லீம் சங்கராச்சாரியாக போறது இல்ல. ஆனா ஒரு பிற்படுத்தப்பட்ட இந்து, ஒரு தேவரோ கள்ளரோ செட்டியாரோ ஒரு அருந்ததியரோ அல்லது ஒரு பள்ளரோ ஒரு பறையரோ யாரோ ஒரு இந்து ஒரு ஆதீனமாவோ ஒரு சங்கராச்சாரி ஆக முடியும். வெளியில இருந்து யாராவது பேசினா கூட இவங்க அதிர்ச்சி ஆயிடுவாங்க. உடனே நீ ரொம்ப யோக்கியமா, நீ வந்து உன் கட்சியில வாரிசு வரலையான்னு சம்பந்தம் இல்லாம ஒரு தேர்தல் அரசியல் கட்சியும் ஒரு மடத்தையும் சேர்த்து பேசுற இந்த முறை இருக்கு பாத்தீங்களா? அப்போ இந்து ஒற்றுமை குறித்து அவங்க பேச மாட்டாங்க. இதுதான் இவர்களோட உள்ளடக்கம். இந்த உள்ளடக்கம் தான் இவங்க நெருக்கி பிடிச்சி சேர்க்கும் போது ஒண்ணு சேர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்பாகவும் இருக்குது.